ஹை சப்போர்ட்டர்ஸ். ஏன் கட்டப்பா பாகுபலிய கொன்னாருன்னு 2 1/2 மணி நேரம் படம் குடுத்த இம்பாக்ட், ஏன் பாகுபலி கடவுளுக்கு எதிரா போராடுறாரு, அசுரர்களுக்கு சப்போர்ட் பண்றாருங்கிற சேம் வைப வந்து 2 1/2 நிமிஷம் டீசர் வந்து குடுத்திருக்கு. பாகுபலி எட்டர்னல் வார் அந்த டீசர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த டீசர்ல பாகுபலி வந்து அசுரர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, கடவுளை எதிர்த்து போராடி இருப்பாரு. அவர் எப்படி அந்த உலகத்துக்கு போனாரு, ஏன் கடவுள்களை எதிர்த்து போறாரு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த உலகம் என்ன தெரிஞ்சிருக்கணும். ரொம்பவே இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கதை கேட்க ரெடியா கைஸ்? பாகுபலி மூவிலே ரொம்ப இன்னசென்டான கேரக்டர்னா அது மகேந்திர பாகுபலி தான். ஏன்னா பாகுபலியோட அம்மா சூழ்ச்சில மாட்டி அம்மாவே பாகுபலியை கொல்ல உத்தரவிட்டு கட்டப்பா கையிலே இறந்திருப்பாரு. அதையெல்லாம் தாங்கிட்டு மனுஷன் எந்த ரிவெஞ்சும் எடுக்காம சிரிப்பை மட்டுமே வச்சு அவர் இறந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு சிவன் பக்தனா வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பாகுபலியோட ஆன்மா வந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிருது, வேற ஒரு யூனிவர்ஸ்னே சொல்லலாம். அந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு நம்ம பார்க்கலாம். அந்த உலகத்துல தரகாசுரன் ஒரு மோசமான அசுரன் இருந்தாரு. அவருக்கு வந்து 3 பிள்ளைகள். அதுதான் இந்த இட்டர்னல் வார் டீசர்ல வந்து இந்திரா கூட பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு போர்ல வந்து தரகாசுரன் வந்து கொல்லப்படுறாரு. அதனால கோவம் அடைஞ்ச அந்த 3 பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இம்மார்ட்டலா ஆகணும், இவங்களுக்கு வந்து மரணம் வந்து வரவே கூடாது, அப்பா மாதிரி இவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி பிரம்மாவை வந்து குளிர் வைக்கிறதுக்காக ஒரு மலைக்கு போய் மலை உச்சில 3 பேரு வந்து 10,000 வருஷம் தவம் இருக்காங்க. அதை பார்த்த பிரம்மா ஒரு நாள் அவங்க முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க, அவங்க சாகாவரம் கேட்கறாங்க. அந்த சாகாவரம் கொடுக்க முடியாது, பிறப்பும் இறப்பு வந்து எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிராகரிச்சிடறாரு ஃபர்ஸ்ட். அதனால நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவை யோசிச்சு, எங்களுக்கு வந்து 3 நகரம் வேணும், அந்த 3 நகரமும் தங்கம் வெள்ளி இரும்புல செஞ்சிருக்கணும், அந்த 3 நகரமும் வெவ்வேறு இடத்துல இருக்கணும், சொர்க்கம் பூமி நரகத்துல இருக்கணும், 1000 வருட ஒரு முறைதான் அந்த 3 நகரமும் நேர்கோட்டுல வரணும், அந்த டைம்ல மட்டும்தான் எங்களை வந்து கொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்கிறாரு. இதை கேட்ட பிரம்மா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி அந்த வரத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, பிரம்மா வந்து அந்த அரக்கர்கள் கூட்டத்துல இருக்க ஒரு ஆர்கிடெக்சரை பயன்படுத்தி இந்த 3 நகரத்தை வந்து கட்ட சொல்றாரு. அந்த ஆர்கிடெக்சர் வந்து கட்டும் பொழுது இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து நல்ல ஒரு வரம் வாங்கியிருக்கீங்க, அதனால நல்லபடியா இருங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து அறத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. இதனால மனம் மாறின அந்த 3 அரக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஓகே நல்வழியில நம்ம ஆட்சி செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க மனசுல இருக்கிற ரிவெஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க நல்ல வழியா ஆட்சி பண்றாங்க, சிவரை வழிபடுறாங்க. சிவனோட மகன் தான் அவரோட அப்பா தரகாசுரனை கொன்னாரு. யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், முருகர் தான், கார்த்திகேயன். அதையெல்லாம் மறந்துட்டு அவங்க சிவனையே வழிபட்டு அந்த மக்களை நல்லாட்சியில வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கடவுள்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அரக்கர்கள் வந்து நல்வழியில ஆட்சி பண்ணாங்கன்னா நம்ம மேல இருக்கிற பக்தி எல்லாம் குறைஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த 3 அரக்கர்களை கொல்றதுக்காக ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க. அந்த மத்த கடவுள்கள்லாம் பிரம்மா கிட்ட போய் ஏன் இந்த வரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பிரம்மா வந்து அவங்க வந்து எனக்காக தவம் இருந்தாங்க, என்னோட பக்தர்களுக்கு நான் செஞ்ச பலன் சொல்லி நிராகரிச்சிடுறாங்க. அவங்க உடனே சிவன் கிட்ட போறாங்க. சிவன் கிட்ட போய் அவரோட அப்பா தரகாசுரன் மாதிரி கண்டிப்பா வந்து அரக்கர்கள் புத்தி தான் இவர்களுக்கு இருக்கும், அதனால எப்ப வேணா இவங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட வந்து சொல்றாங்க. சிவன் உடனே பழைய கதை பழைய கதையாவே இருக்கட்டும், இப்ப அவங்க நல்லா இருக்காங்க, நல்லாட்சிதான் பண்றாங்க, அவங்க அப்படியே பண்ணட்டும், அவங்க மாற மாட்டாங்க, நான் நம்புறேன்னு சொல்லிட்டு சிவனும் வந்து அந்த கடவுள்களை வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. மறுபடியும் போய் விஷ்ணு கிட்ட போய் நிக்கிறாங்க. விஷ்ணு கிட்ட போய் இந்த அரக்கர்களா பண்ற நல்லாட்சியில வந்து நம்மளோட மதிப்பு குறைஞ்சுன்னு சொல்ல விஷ்ணு வந்து ஒரு ஐடியா பண்றாரு, புதிய மனிதனை உருவாக்குறாரு. அவர் நல்லதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு சமூகத்துல இருக்க ஆள். அவங்களுக்கு வந்து விஷ்ணு வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது, நம்ம பண்றது மட்டும்தான், நல்லது கெட்டது நீங்க யாரும் உருவாக்கல, நம்ம பண்ற விஷயம்தான் சொல்லி அவருக்கு வந்து ஒரு கோட்பாடை சொல்லி கொடுத்து அந்த அசுரர்கள் கிட்ட போய் சொல்லணும்னு சொல்றாரு. அந்த அரக்கர்கள் கிட்ட போய் இவர் வந்து சொல்றாரு. சொல்லி அந்த அரக்கர்களும் மனசு மாறி நம்ம நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி நமக்கு ஒண்ணுமே வரப்போறது இல்லை, நம்ம ஏன் வந்து நல்லது பண்ணணும் சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அவங்களோட மனசெல்லாம் மாறி கெட்ட வழியில போறாங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க. உடனே மற்ற கடவுள்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, சிவன் கிட்ட போய் சொல்றாரு, நீங்க ரொம்ப நம்பினீங்கல்ல, இவங்க வந்து இப்ப மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிவனை வந்து ரொம்பவே ஏத்தி விடுறாங்க. அதை பார்த்த சிவன் ரொம்பவே கோபம் அடைஞ்சு போயிடுறாரு. இந்த பிரபஞ்சத்தோட சமநிலையை நான் சரி பண்றேன், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க கைஸ். சிவன் என்ன பண்றாருன்னா ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாரு.
எல்லா கடவுளோட சக்தி சேர்ந்த ஒரு ஆயுதம் ஒரு வில்லம்ப வந்து உருவாக்குறாரு. அந்த வில்லம்ப டைரக்டா வந்து அங்க இடிச்சா அந்த மொத்த நகரமும் வந்து தரமட்டம் ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாரு. அவர் வந்து அந்த நகரத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு. எந்த ஒரு விஷயம் பண்றனாலும் நம்ம வந்து எப்பயுமே விநாயகரை தொழுதுட்டு தான் நம்ம வந்து மற்ற கடவுள்களை பார்ப்போம். இது எப்பயுமே வழக்கம். அந்த வழக்கம் தான் அவரும் ஃபாலோ பண்றாரு. இது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. விநாயகரோட ஆசையில பிரபஞ்சத்தோட நல்லாசியில அவர் வந்து அந்த நகரத்தை அழிக்க போறாரு. அந்த நகரத்தை அழிக்கிறதுக்காக அவர் அம்பை எய்க போகிறப்ப அந்த மத்த கடவுள்களோட சக்தி எல்லாம் இருக்குல்ல, சோ அவங்களோட இருக்கிற மெமரி எல்லாம் இவருக்கு வருது. அவர்கள்லாம் வந்து நம்மளோட சக்தி இருக்கனால தான் அந்த நகரத்தை வந்து சிவன் அழிக்க போறாரு. சோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏளனமா சிவனோட சக்தியை பாக்குறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவன் என்ன பண்றாருன்னா, ஒரே ஒரு ஸ்மைல் தான், அந்த ஸ்மைல் மூலியமாவே ஒரு பெரிய பவரை யூஸ் பண்ணி அந்த நகரத்தையே வந்து அவர் அழிக்க ஸ்டார்ட் பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா. சரியான கூஸ்பமான மூமெண்ட். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கடவுள்கள் எல்லாம் நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க அப்படி நினைச்சிருக்க கூடாது, எங்களை மன்னிச்சிருக்கன்னு சொல்ல சிவன் என்ன பண்றாருன்னா அதை ஏத்துக்கிட்டு போனா போன்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த அம்பை விடுறாரு. அசுரர்கள் ஆண்டாலும் அங்க நிறைய மக்கள், இன்னசென்டான மக்கள், குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, சோ அவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த அம்பை விட முன்னாடி வேகமா நந்தி போய் அவங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டு வந்துடுது. அந்த நகரமும் தரமட்டம் ஆகுது. அந்த நகரத்தை தான் இந்த இட்டர்னல் வார் டீசர்ல அந்த நகரத்தை தான் இந்த இட்டர்னல் வார் டீசர்ல ஃபேலன் வேர்ல்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த 3 அரக்கர்கள் ஒருத்தர் தான் இந்திரா கூட சண்டை போற மாதிரி காமிச்சிருப்பாரு. இந்திரா என்னதான் வந்து காட் ஆஃப் தண்டரா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ஈகோ இருக்கும். சேம் லைக் அவரோட டிசைன் வச்சுதான் பாகுபலியில பல்லாதேவரோட கேரக்டர் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ இப்படிதான் அந்த இடம் உருவானுச்சு. அங்கதான் நம்ம பாகுபலி போயிருக்காரு. பாகுபலி வந்து ஒரு தீவிரமான சிவன் பக்தன். அவர் சிவன் அழிச்ச உலகத்தையே காப்பாத்துறதுக்கு ஏன் போறாரு, ஏன் அந்த அசுரர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, இந்த கதையை கேட்ட நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் சொல்லுங்க. 2 நிமிஷம் கொடுத்த ஹைப் டீசர் வந்து நம்ம கண்டிப்பா முழு படம் வந்தாதான் தெரியும். இது கண்டிப்பா ஃபிக்ஷனல் கதை தான். ஆனா முழு கதை இந்த படம் வந்தாதான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வை பாகுபலி ஹெல்ப்டு டு அசுராஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வரும்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.